ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக 6வது மாதமான ஜூன் மாதம் கம்ப்ளீட் ஆகி 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதத்தில் கிரகங்கள் எப்படி மாறுதோ அது போல் இந்த ஜூலை மாதத்துலேயும் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதோட ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுறதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படும். மெயினாக பட்ட கஷ்டம் எல்லாமே தீரும் என்று குறிப்பிடலாம். அதில் கன்னிராசினியர்களுக்கு என்ன பட்ட கஷ்டம் தீரும் அப்படிங்கிற முக்கிய ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பலன்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் ஆன்ட்டு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே பயணம் செய்யாது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி பயணம் செய்யும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி பயணம் செய்யும். கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெற்றாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறணும். ஆக்சுவலி தம்ப்நெயிலில் கூட சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன் இந்த சிவன்மலை கோவில் பற்றி சொல்கிறேன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் அமைப்பை பொறுத்து தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது பாதகமான பலனும் கிடைக்கும். இது கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சிவன்மலை வாக்க சொன்னேன். இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த கோவில் பற்றி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்து அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பே இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பெட்டி. ஸோ எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பே இந்த கோவிலில் கண்ணாடி பெட்டியாக இருக்கிறது தான். இந்த கண்ணாடி பெட்டியில் சில பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படும். ஆனால் அந்த பொருட்கள் சில டைமுக்கு மேலே மாற்றப்படும். அந்த மாதிரி பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுவது, அப்பப்போ மாற்றப்படுவது, இதெல்லாம் இந்த கோவிலில் நடக்கும். ஆக்சுவலி இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது யார் சொல்லுவார்னா முருகப்பெருமான் தான் சொல்லுவார். முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவு விடுவார். அப்படி அவர் உத்தரவிடக்கூடிய பொருள் தான் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். அந்த மாதிரி வைக்கக்கூடிய பொருள் தான் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும். ஸோ இது மாதிரி இந்த உத்தரவு பெட்டி பொருளில் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருளும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ கூட ரீசண்டாக மண் சட்டியில் மண், அப்புறம் தீர்த்தம், அப்புறம் பிரம்பு இதெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. இது மெயினாக விவசாயிகளுக்கு ஏதோ முருகப்பெருமான் சொல்ல வர மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இப்போ தமிழக அரசு கூட விவசாயத்துக்கு கடன் தள்ளுபடியில் நிறைய இது போயிட்டுருக்கு. ஸோ முருகப்பெருமான் ஏதாவது விவசாயத்துக்கு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி முருகப்பெருமான் எப்படி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல வராரோ அதுபோல தான் கிரகங்களும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரும். அதன்படி கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ இந்த ஜூலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற. கரெக்டாக ஜூலை 6லேருந்து எதிர்பாராத பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்து நிறைய நல்லது நடக்குமா அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு 5/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுகிறார். 17/7/2026 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார். 31/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்கள் அப்புறம் கிரக அமைப்புகள் இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்போ நான் சொல்கிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்தவர்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையும் செய்யக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதம் எதிலும் சாதகமான நிலை உங்கள் ராசிக்கு காணப்படும். எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும். பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக வாக்கு வன்மங்கிறது ஏற்படும். அதோடு உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்கிறது இருக்குது. புதிய நண்பர்கள் கூட கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தாள்கள் கூட வந்து சேரும். அந்த மாதிரி வரக்கூடிய நல்ல தாள்களை நல்லா ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதோடு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது காணப்படும். லாபமானது மெயினாக கூடும். பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது உறுதி. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸி. கௌரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேரும். குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலங்கிறது உண்டாகும். வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிற பணியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பயணம் செய்கிறதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுங்க. அப்புறம் பெண்கள் கூட உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும். எதிர்பார்த்த பண வருவ வாய்ப்பு இருக்குது. ஸோ பணத்தை நல்லா வருவதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியது இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். இதெல்லாம் தான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகும். நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் சாதகமான பலன் கிடைக்க செய்யும். நெக்ஸ்ட்டு சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் உங்களுக்கு குறையுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பான பலன்கள். இதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பரிகாரமாக இனி வரக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வணங்குவது, வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வது எல்லா நன்மைகளையும் தரும். அதோடு செல்வ சேர்க்கையை உண்டாக்கும். அதனால் மறக்காமல் இதை செய்திடுங்க. சந்திராஷ்டம தினம் ஜூலையில் 9, 10. அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் 2, 3, 29, 30. ஸோ உங்களுக்கு முழு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.